விஜய் சார் வந்து வேற ஒரு வகையில முஸ்தபான்றது ஃப்ரெண்டை தாண்டி ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு அதுக்கு இதுவா இருந்திருக்காரு. மெயினா சொல்லணும்னா அவர் பார்த்தா சினிமாவுக்கு வந்தோம். ஸோ ஒரு வகையில் அவர் அப்படி இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று பைரவாவுக்கு வந்து அவரே தான் என்ன வந்து பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல அப்போ வண்டி கழிட்டு இருந்தப்போ எனக்கு வண்டி விடுவாங்க, வண்டி சர்வீஸ் பண்ணுறேன். டெய்லியும் அவர் வண்டி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி கொடுப்பேன் ஆக்டர்ன்றதுனால. அப்படியே வாங்க போங்கன்னு பேசி அப்புறம் வா போட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி 3 பாட்டில் ஆட வேண்டிய சுச்சுவேஷனும் இருந்தது. ஆமா, அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். சினிமாவில் வரணும்னு சொல்லிட்டு நியூயார்க்ல போய் ஃபிலிம் டைரக்ஷன்லாம் படிச்சுட்டு வந்து இங்கே அவர் ஆரம்பிச்சாரு. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. சதீஷ் சார் கூட பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பி. சார் என்ன சார் இப்போ சீரியஸாக சொல்கிறேன், என்ன சொல்றது, உனக்காக ஸ்பெஷலாக மியூசிக் போட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு சொல்லுவார். முனையில் நல்லா இருக்கும், வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு வந்து போடுவேன். அதுக்கப்புறம் போட்டு காட்டுவார், டிங்னு ஒரு பில், அவ்வளோதான். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா டென்சிட்டி கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு நியூ ஜென் மாடர்ன் கான்வர்சேஷனாக இருக்குது. காரணம் என்ன, முஸ்தபான்ற டைட்டில் நம்ம லைஃப்ல எல்லாரோட லைஃப்லயும் பழக்கமா இன்னைக்கு மீம் டெம்ப்ளேட்டா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே முஸ்தபாவோட தான் நம்ம வளர்ந்துருக்கோம். எல்லா முஸ்தபாக்களும் இங்க முஸ்தபாக்கெல்லாம் வளர்ந்துட பாக்குறப்ப ஹாப்பி. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த படம் எதை பத்தி இருக்குன்னா ஒரு டைட்டிலே டிஸ்கிரைப் பண்ணோம். படத்தோட டைட்டில் வந்து பிளே பட்டன் இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் பட்டன் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் பட்டன் இருக்கு, ஷேர் பட்டன் இருக்கு. வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்? இன்னைக்கு மீம் ஷேர் பண்றது தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மாடர்ன் டே நியூ ஜென் ஒரு ஃப்ரைகாமா இருக்கு. லைக் சத்தியமா எனக்கு 4 பேர் கூட இதை யோசிக்கலாம். ஆனா கரெக்டா சொல்லிருங்க, அதெல்லாம் உண்மைதான். டைரக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பண்ணாரு. ஆனா நானே இப்பதான் கவனிக்கிறேன். இல்ல நான் கவனிச்சேன். ஸோ யூஸ்வலாக ராம்காம் பற்றி தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. ரொம்ப காலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற விஷயங்களை இன்னைக்கு மாடர்ன் டேக்கு நியூ ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு ட்ரைலர் பார்த்தப்போ எனக்கு சென்ஸ் பண்ண முடிஞ்சது. எல்லாருமே அப்படியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு கடன் சார்பா வாழ்த்துக்கள், அப்ரிஷியேஷன். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சதீஷ்லேருந்து ஆரம்பிப்போம். சதீஷோட ஹியூமர் சென்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ஒரு கதையின் நாயகனா ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு இல்லையா, தட் இஸ் மோர் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் ஹீரோவாக கிடைக்குது வாய்ப்பு பண்ணாமல் அந்த படத்தில் அந்த கதைக்கு சதீஷ் எந்த மீட்டர்ல ஒர்க் பண்றாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. நான் வந்து உங்களை பார்த்தோன்னே விட்னஸ் பண்ணேன், என்ன பிரதர் ஒர்க் அவுட்லாம் இப்படி பர்ஃபெக்டா பண்றீங்க. when you learn craft, அந்த கிராஃப்ட்டுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங். முஸ்தபாக்காக சதீஷ் தன்னை எப்படி மெனக்கெட்டெல்லாம் மாத்திக்கிட்டாரு, மாடர்ன் டே நியூ ஜெனா எப்படி மாத்திக்கிட்டாரு. படத்துக்குன்னு தனியா இப்போ இதுக்கு வந்து நம்ம அப்படியே ஒரு இயல்பா இருக்க கேரக்டர் மாதிரி போனாலே போதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரைலர்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அவனோட ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆயிடுச்சு, அவன் மாட்டிக்கிட்டான். என்னன்னா அடுத்த நாள் கல்யாணம் வேற ஆக போகுது, ஈவினிங்குள்ள அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும், அந்த இதுக்குன்னு சொல்லி ஒரு இது கற்றுக்கணும். அதுக்கு அந்த மாதிரி இல்லை, ஒரு நார்மலாக அப்படியே போகிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம். என்னன்னா இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய அமைதியாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா என்னை சுற்றி இவங்க தான் எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு, ஏன்னா நான் பிரச்சனையில் இருக்கேன், மாட்டிப்பேனுன்ற பயத்திலே தான் இருப்பேன். பட் இவங்கெல்லாம் வந்து அதை பயங்கரமா இன்னும் பெருசாக்கி எப்படி பண்றதுன்றதுல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல சதீஷோட அடுத்த இவால்வ்மெண்ட் பாக்குறேன். டான்சிங் நம்பர்ல இங்க பெர்ஃபார்ம் பண்றாரு, டான்ஸ் பண்றாரு, ஒரு ஓப்பன் ஷர்ட்ல டான்ஸ் ஆடுறாரு. ஒரு பெர்ஃபார்மரா இருந்த சதீஷ் ஹி இஸ் இவால்விங் அஸ் லீட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜிங் ப்ராசஸ் தான் நான் கேட்டேன், எப்படி இருக்கு. ஓகே, கரெக்டா, சூப்பர் ப்ரோ. ஆமா ப்ரோ, இதுல ஒரு 3 பாட்டில் ஆட வேண்டிய சுச்சுவேஷனும் இருந்தது. ஆமா, அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அண்டு அதான் ப்ரோ, பொறுப்புகள் அதிகமாயிருக்கு ப்ரோ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்டேட் பண்ணிக்கணுங்கிறதான் ப்ரோ. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா எங்கேயோ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு, இன்னும் நிறையா பண்ணணும். ஆமாம், அது எல்லா வகையிலுமே சொல்கிறேன், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், மற்ற எல்லா துறைகளிலுமே சொல்கிறேன், இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்கு. நான் அஃப்கோர்ஸ் கருணாகரன் பற்றி பேசியானோம். யதார்த்த திரைக்கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான மனிதர் தான் ஸ்க்ரீனில் வந்துட்டாவே அவர் தஞ்சாவூர்காரவும் ஃபிட் ஆவார், இங்கே நார்த் மெட்ராஸில் இருக்க வட சென்னைக்காரவும் ஃபிட் ஆவார். தட் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் யுவர் ஃபேஸ் த்ரூ யுவர் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படி தான் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஸ்பேஸ் அஃப்கோர்ஸ் 4 பேர் இருக்கிறாங்க, ஒரு யங் வைப்ல இருக்கிற ஒரு டீம். ஒவ்வொரு ரோல்ல இருந்தும் அடாப்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ போட்டிருக்க டிஷர்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாதிரி இங்கே என்ன மாதிரியான எஜுகேஷன் இதில் இருக்க போகுது கருணாகரன் ரோல்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே 2 விதமாக இருப்பாங்க. சில பேர் ப்ராப்ளம்லேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, சில பேர் அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் தான் படம். ரொம்ப ஜாலியாக இருந்தது கதை கேட்கும் போதே. இல்லை சதீஷ்க்கு ஒரு பிரச்சனைனா ரியல் லைஃப்லையும் எனக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஸோ படத்துலேயே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதுவும் பெரிய பிரச்சனைனா, ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், படத்துலேயே உன் வீடியோன்னு சொல்லி தப்பிச்சுருந்துருக்கலாம். தப்பு ரியல் லைஃப்ல தானே பண்ணிட்டு ரியல் லைஃப்ல நிறைய இடத்துல பேரை மாற்றி சொல்லிடுவாப்புல. ரிசம்லன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி சூதுகோம்லாம் அடிச்சிங்கன்னு. அவர்கிட்ட போய் எதிர்நீச்சல் இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கும்.
அண்ட் கமிங் டு சுரேஷ், ரொம்ப வருஷமா டெலிவிஷனில் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணியிருந்தீங்க அண்ட் படங்களும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைடு ஃபிலிம் பண்ணியிருந்தீங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்குது, இல்லை எனக்கு ஒரு நான் ஃபியூச்சரில் ஸ்டார் ஆக போகிறேன்றதெல்லாம் தாண்டி ஒரு கான்டென்ட் பேஸ்டு ஃபிலிமில் யூஆர் அ லீட். அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் இப்போ இந்த படம் பார்க்குறப்போ லைக் ஒரு மாதிரி ப்ரீஸியாக ஜாலியாக இருக்கிற ஒரு டோன் இருந்தது. Why you adapted yourself in this character, in this film? பேசிக் கேரக்டர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறது தான். பட் நம்ம ஆங்கரிங்கும் அதுதான். நம்ம 10 years நான் ஆங்கர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து ஃபிலிம்குள்ளே வரும்போது கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்ஸ் பண்ணோன்றது கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அங்கேயும் போய் இதே மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கரெக்டாக ஒரு 3 படம் அது மாதிரி அமைஞ்சுது. பட் டேரக்டர் என்னோட ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட், 15 years ஃப்ரெண்ட் நானும் பிரவீனும். ஸோ அவருக்கு வந்து ஒரு அதர் சைடு வந்து இந்த படத்தில் இருக்கணும், நீ இந்த கேரக்டர் அவர் எழுதும் போது இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும். ஏன்னா இவர் வந்து நிறைய படத்தில் ஜாலியாக டைலாக் பேசியிருப்பார், இவருக்கு இந்த படத்தில் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார், சீரியஸாக இருப்பார். பட் நான் 3 படம் வந்து சீரியஸாக பண்ணேன்னா இந்த படத்தில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்ச் 2 பேருக்கு. இது ஏன் தெரியுமா நாங்கள் இதை சொல்கிறோம், வெறி இதுவா சொன்னதான் தெரியும். அதுதான் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் பண்ணி யாருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அண்ட் புகழ்ன்ற ஒருத்தரோட உழைப்பு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசிட்டிவான இன்ஸ்பிரேஷனாகவே மாறி இருக்கு. முஸ்தபா ஜென்ரலாகவே ஷோலையே புகழ் ஒரு முஸ்தபா டு ஆல் த குக்ஸ் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் ரியல் லைஃப்லையும். இந்த முஸ்தபாவில் என்ன மாதிரியான புகழை பார்க்கலாம்? இல்லை, இதில் நல்லா காமெடியாக ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சதீஷ் சார் கூட பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பி. சார் என்ன சார் இப்போ சீரியஸாக சொல்கிறேன். சார் நான் என்ன சொல்கிறேன், டீசெண்டாக சார் டீசெண்டாக ப்ரோ. சதீஷ் ப்ரோ கூட பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணது இன்னும் ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா நிறைய படங்கள்லாம் நம்ம இது பண்ணிப்போம். எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீனி கிடைக்கிற படமாக இந்த முஸ்தபா படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்கிரிப்டுமே அந்த அளவு தான் இருக்கும். ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. டைரக்டர் சொன்னதும் சரி, படத்தில் எடுத்தும் சரி, ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக அது ஃபன்னாக இருக்கும். முஸ்தபா அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம லைஃப்ல எல்லாருமே சொன்ன மாதிரி, இன்ட்ரோல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒருத்தர். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த சேர்ல மக்கள் உங்களை கொண்டாடுறதுக்கு உங்க லைஃப்ல ஒரு முஸ்தபா காரணமா இருப்பாங்க. அந்த முஸ்தபாவுக்கு கிரெடிட் கொடுக்குற மாதிரியான ஒரு நேரம் இது. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கருணாகரன். அந்த முஸ்தபா யாரு, அந்த மொமெண்ட் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல போறேன். நான் சினிமா எப்படி வந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரே ரீசன் நலன் தான். ஸோ நலன் வந்து நான் ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இந்த வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் போய் வின் பண்ணுவேன். ஸோ நாளை இயக்குனரில் டைரக்டர் காம்படிஷனுக்கு வரும்போது என்னை நடிக்க கூப்பிட்டான். ஸோ அன்னைக்கு நடித்தது தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம். ஸோ நலன் இஸ் த ரீசன். நான் சினிமாவில் இப்போ தமிழில் 100 படம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தெலுங்குல 1, மலையாளத்தில் 1 பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே முஸ்தபா நலன் தான். இது ஒரு 4-5 முஸ்தபா இருக்காங்க ப்ரோ. இதில் மெயினாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு முஸ்தபா, அப்புறம் எதிர்நீச்சல் டைரக்டர் துரை செந்தில்குமார் ஒரு முஸ்தபா, தனுஷ் சார் மிகப்பெரிய முஸ்தபா அவர் தான். ஏன்னா அந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு பெரிய இது கொடுத்தது. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து வேற ஒரு வகையில் முஸ்தபான்றது ஃப்ரெண்டை தாண்டி ஒரு பெரிய லெவலில் இருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு அதுக்கு இதுவாக இருந்திருக்காரு. ஸோ இவங்களை வந்து பட் எனி ஒன் ரீசன் இருக்கும் இல்லையா, அவங்க நம்மள சொல்றதோட அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் ஒன்றும் இல்லையா, அந்த ஃபீல் வந்த மொமெண்ட்டை நான் கேட்குறேன். என்ன மொமெண்ட்ல இது தோணுச்சு அப்படின்னு? அதான் ப்ரோ, இப்போ சிவாவும் நானும் மெரினாலே வந்து ப்ரோ ஃபர்ஸ்ட் அவர் தான் கமிட் ஆனார். ஏன்னா நாங்கள் அது முகப்புத்தகம்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதில் கமிட் ஆன உடனே அப்புறம் என்னை பற்றி சொல்லி பாண்டியராஜ் சார்கிட்ட சொல்லி இமீடியட்டாக அவர் கூப்பிட்டு பேசினார். ஸோ அது ஒரு அந்த மொமெண்ட் தான் அது. துரை செந்தில்குமார் அவர் அப்படி தான் படத்தை எடுத்து பார்த்துட்டு ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் வந்தது. அப்பயும் ஸ்ட்ராங்காக நின்று நான் தான் பண்ணோன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ அவர் தனுஷ் சார் எதுக்காக சொன்னேன்னா, இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் எங்களை செலிப்ரேட் பண்ணார். அதாவது படம் ஹிட்டு எல்லாம் எதிர்நீச்சலுக்கு அப்புறம் மறுபடியும் எங்களை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணி கண்டினியூஸாக அவரோட 3 பண்ணேன். ஸோ அதனால அவரை சொல்கிறேன். விஜய் சார் நிறைய ரீசன் இருக்கு. மெயினாக சொல்லணும்னா அவரை பார்த்தா சினிமாவுக்கு வந்தோம். ஸோ ஒரு வகையில் அவர் அப்படி இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்று பைரவாவுக்கு வந்து அவரே தான் என்னை வந்து போய் அந்த கம்பெனியில் பாரு சொல்லியிருக்கேன்னு சொல்லி போய் பார்த்து அப்படி தான் வந்தது. ஸோ புகழுக்கு உதயா மோகன் என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஏன்னா நான் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன், பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில். அப்போது வண்டி கழுவிட்டு இருந்தப்போ எனக்கு வண்டி விடுவாங்க வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அப்போ சர்வீஸ் பண்ணுறப்ப பார்த்துட்டு மூஞ்சி அப்போ தான் ஃப்ரெண்ட் ஆனாப்புல உதயா, பானா காத்தாடி அதெல்லாம் நடிச்சிருக்காப்புல இல்லையா அவரு. அப்போ நான் வண்டி கழுவுவேன் டெய்லியும். அவர் வண்டி போட்டு நல்லா சுத்தமாக கழுவி கொடுப்பேன் ஆக்டர்ன்றதுனால. அப்படியே வாங்க போங்கன்னு பேசி அப்புறம் வா போட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தாம்சன் சார்ட்டு என்னை இன்ட்ரோ பண்ணி கலக்கப்போவது யாரில் இது பண்ணாங்க. கலக்கப்போவது யாரில் ஆடிஷனில் 2 தடவை ஆடிஷனில் எலிமினேஷன் ஆகிட்டேன். அதே கலக்கப்போது யாரில் ஜட்ஜாக வந்து உட்காந்தேன். எல்லாத்துக்குமே காரணம் உதயா மோகன்.
இங்க சுரேஷ் உட்காரதுக்கான காரணம், முதன்மை காரணம் யார்? இல்ல இந்த படத்துல முஸ்தபா டைட்டில் வச்ச டேரக்டர் தான் ஆக்சுவலா. எனக்கு பிரவீன் சரவணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 இயர்ஸா தெரியும். நானும் ஆர்டிஎம்ஓ ஃப்ரெண்டு, காவல்துறை கொண்டு டேரக்டரும் ஃப்ரெண்டு. அவர் மூலமா பிரவீன் எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் வந்து ஒரு 17 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு சினிமாவில் வரணும்னு சொல்லிட்டு நியூயார்க்ல போய் ஃபிலிம் டைரக்ஷன்லாம் படிச்சுட்டு வந்து இங்க அவர் ஆரம்பிச்சாரு. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. சினிமா எவ்வளவு டஃப்னு பாருங்க. அவரோட முதல் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் ஒன் ஆஃப் த லீடு. ஓகே. ஸோ ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. அந்த படத்தையும் ஒன் ஆஃப் த லீடு. ஸோ எனக்கு பெஸ்ட் முஸ்தபா வந்து ஒன் ஆஃப் த முஸ்தபா பிரவீன் சரவணன். கிரேட். என் வாழ்வை மாற்றிய ஒரு சினிமா, அந்த ஒரு சினிமா வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கலாம், ஃபினான்ஷியலி இல்ல என்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறி இருக்கலாம், என்னோட லைஃபே மாறி இருக்கலாம். அப்படி மாத்தின ஒரு சினிமா இது சூதுகம். சூதுகம் தான். சூதுகம்க்கு அப்புறம் ஆக்சுவலாக சந்தோஷ் நாராயணன் சொன்னார். அவர் மியூசிக் கம்போஸ், பக்கத்து வீடு நாங்கள் 2 பேரும். அப்போவே அவர் என்ன பண்ணுவார், உனக்காக ஸ்பெஷலாக மியூசிக் போட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு சொல்லுவார். அங்கே முனையில் நல்லா இருக்கும், வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு வந்து போடுவேன். அதுக்கப்புறம் போட்டு காட்டுவார், டிங்னு ஒரு பில், அவ்வளோதான். அது பெரிய பிஜிஎம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பிஸியாக இருவாங்க. நான் என்னடா பில்டப் பயங்கரமாக கொடுக்குறாங்களே அப்படின்லாம் பார்த்துட்டு நான் எதிர்பார்க்கல. பட் சூதுகோமுக்கு அப்புறம் ஃபோன் யூஸ் டு ரிங் கண்டினியூஸ்லி. எல்லா படத்துலையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஆஃபர் ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பண்ணது தான் யாம் இருக்க பயமே, ஜிகர்தண்டா. ஸோ கண்டினியூஸாக நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் வச்சு லைஃப் சேஞ்ச் பண்ணது சூதுகம், ஃபினான்ஷியலி அண்ட் பர்சனலி எல்லாமே. சதீஷோட லைஃப்ல சதீஷ்ங்கிற ஒரு மனிதரை மக்கள் எல்லாரும் ரசிக்க வச்ச இல்ல ஒரு அந்த வாழ்க்கையை மாத்தின ஒரு படம்னா என்ன படம்? எங்க 2 பேருக்கும் ஒரே நாள் தான் அந்த சம்பவம். எனக்கு எதிர்நீச்சல், அவருக்கு என்ன ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, சூதுகவும் அதுவும். ஸோ அந்த படம் சொல்லலாம். எதிர்நீச்சல் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக எனக்கு சொல்லணும்னா நாய் சேகர் ஃபர்ஸ்ட் ஹீரோவான படம். அவர் காஞ்சூரிங் அண்ணப்பன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த படம். சட்டம் என்கையில் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதன் மூலமாக தான் நம்மளை வந்து, ஏன்னா இப்போ நான் ஒரு 2 படம் பண்ணுறேன், 10 நாள் ராஜா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் சீரியஸ் சீன்லாம் இருக்குது. பெரிய டீம் அது, மனோஜ் பரமஹம்சா கேமரா, அவங்கெல்லாம் அதில் கன்வின்ஸ் ஆனது காரணம் அந்த படம் தான். சட்டம் என்கையில் சொன்னார் என்கிட்ட. அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, நீங்கள் அந்த கேரக்டர் சூப்பராக செட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி வேறு படங்களுக்கு ஒரு இதாக இருந்தது அந்த படம். கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இந்த முஸ்தபாவும் ஒரு நாளைக்கு வேற ஒரு இன்டர்வியூவில் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக இதுவும் இருக்கும். ஓகே. புகழுக்கு எந்த சினிமா புகழோட வாழ்க்கையை மாத்துச்சு? ஆக்சுவலாக எனக்கு குக்குத் கோமாளி தான் எனக்கு வந்து லைஃப் டேர்னிங் பாயிண்ட். குக்குத் கோமாளி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லேடி கெட்டப்பு அப்படி இப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்தால் கூட குக்குத் கோமால அது நம்மளா இருக்கணும் அப்படின்ற ஸ்கிரிப்ட் கிடையாது. ஸோ அது மூலியமாக தான் வெளியே வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா 1947. அது ஆக்சுவலாக எனக்கு நிறைய பேர் ஃபோன் அடித்தாங்க, ஒரு ஊமையாக இப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. எனக்கு இந்த ரோலை கொடுத்தது இப்போ பொன்குமார் தான். அதுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் சார் இந்த கேரக்டர் நம்ம, ஏன்னா புகழ் போட்டால் எந்த இடத்துலாச்சும் சிரிப்பு வந்துச்சுன்னா ரொம்ப தப்பாயிடும். ஆனால் அந்த நம்பி என்கிட்ட 1947 கொடுத்தாங்க. அது அயோத்தி, இந்த 2 படமே லைஃப்பில் மறக்க முடியாத படம். அதுக்கப்புறமா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் புகழ் தாங்குவான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது இந்த 2 படம் தான். உங்க 2 பேருக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு. 2 பேருமே 19th செஞ்சுரியில சுதந்திர டைம்ல வந்த படங்கள் அடிச்சிருக்கீங்க. அந்த 2 படத்துலயுமே 2 பேருமே வாய் பேசுறாங்க. ஆமாம்ல. ஆமா. நான் எங்க சீனியர்ஸ் மாதிரி கிடையாது. நான் நடிச்சதே ஒரு 3 படம் தான். அதுல வந்து எனக்கு காவல்துறை உங்கள் நண்பன் படம் வந்து எல்லாருமே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர், ஐ மீன் டிவில இருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ரீச் ஆன படம். இண்டஸ்ட்ரி வைஸா இருக்கட்டும், பப்ளிக் வைஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்ந்த படம் அந்த படம் தான். ஸோ அந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம். நான் அவங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அங்கே தான். நான் வந்து ஒரு ஹோஸ்ட் பண்றேன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல. இவங்க அந்த படத்துக்கு அவார்டு வாங்க வந்தாங்க. சைமா அவார்டுக்கு வந்து நான் அப்பதான் பாக்குறேன் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நேரா. இது நீங்க படம் நடிச்சதுதான் கணக்கு இல்ல, பார்த்து ஒரு படம் பார்த்து கூட மாறின லைஃப்லாம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட 6 இருந்து 60 வரை அந்த படம் நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். ஐயோ, நான் எக்கச்சக்க வாட்டி பார்த்துருக்கேன். அது ரொம்ப கனெக்ட் ஆகுது. இப்போ இல்லை, நான் சொல்றது ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து. ஏன்னா அந்த படத்துல வந்து அவரு வாழ்க்கையில பயங்கரமா அடிபடுவாரு. ரொம்ப டீப் டவுன் த லேன் போயிட்டு அங்கிருந்து அவர் கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரைட்டர் எங்கேயோ போவாரு. சோ ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கான டைம் கரெக்டா வந்துச்சுன்னா ஒருத்தர் எந்த ஏஜ்ல எங்க வேணா போலாம். நம்மளுக்கு இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனை வச்சு நீங்க எதையுமே டிசைட் பண்ணாதீங்க லைஃப்ல அப்படின்றது எனக்கு அந்த படத்துல அடிக்கடி நான் யோசிச்சு பார்ப்பேன். அந்த படத்துல யாரெல்லாம் வேணான்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் திருப்பி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி படம் அதை பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி, நம்ம கஷ்டப்பட்ட அந்த ஊர்ல கஷ்டப்பட்டா இருக்குல்ல, அந்த ஃபீல் கொண்டு வந்துடும். அப்போ அதுல என்ன நடிப்பு, அது பயங்கரமான மகாநதி பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுச்சு. கமல் சாரோட அந்த படம் ரொம்ப ஜாலியா ஒரு ஃபேமிலி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கூட நடக்கலாம், அது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். மகாநதி ரொம்ப என்ன இம்பாக்ட் பண்ண படம்னா மகாநதி. அதுவும் கல்கத்தா போயிட்டு அந்த குழந்தை மகளை போயிட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் அன்இமேஜினபிள். இருக்கு அந்த மாதிரி படம்லாம் இப்ப எடுத்து ஆடியன்ஸ் பாப்பாங்களான்னு தெரியல. இப்பதான் நிறைய பாப்பாங்க. இப்ப நிறைய பாப்பாங்க.
பட் அது இன்னொன்னு மலையாளத்துல எடுத்தா இன்னும் நிறைய பார்ப்பாங்க அதை. அதுதான் டப்பிங்ல இங்க வந்துச்சு ரத்த வச்சுக்கோங்க. கண்ணீர் நான் இப்போ வரையுமே போட்டு பார்ப்பேன். ரத்த கண்ணீர் படத்தை, ரத்த கண்ணீர்ல அவ்வளோ டைலாக்ஸ் வந்து அப்படி இருக்கும். அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படி டைலாக் இருக்கும். அதெல்லாம் இன்னும் இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் மறுபடியும் பழைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா உங்க எல்லாரோட வளர்ச்சியை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நாயர்கள் அடுத்து நாயர்களா பார்க்குற பிம்பம் இப்போ மாறி இருக்கு. அது நல்லா இருக்கு அது பார்க்குறப்போ. முஸ்தபா வெற்றி அடையும் சொல்லி விடன் சார்பாக வச்சுக்கிறோம். நன்றி விகடன். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.